படிக்காத மேதையாக இருந்தும் பல ஏழைக் குழந்தைகளின் கல்விக்கண் திறக்க காரணமாய் இருந்த கல்வித் தந்தை. அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலில் ஏறத்தாழ 10 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி வகித்தும் தேசிய அளவில் யார் தலைவர் என்பதை நிர்ணயிக்கும் மிகுந்த சக்தி வாய்ந்த அரசியல்வாதியாக செயல்பட்டும் எளிமை, நேர்மை, வறுமை இவற்றுக்கு மட்டுமே சொந்தக்காரராக இருந்த ஓர் இலட்சிய அரசியல்வாதி, கர்ம வீரர், கருப்பு காந்தி, கிங் மேக்கர் என பல்வாறு புகழப்படும் ஒரு தமிழர் பெருந்தலைவர் காமராசர் என்றால் அது மிகையாகாது. ஏழை மாணவர்களின் கல்விக்காக அரும்பாடுபட்ட தமிழகத்தின் கல்வித் தந்தை என்ற பெருமையையும் உடையவர். அவரது சிறப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். இந்திய விடுதலைக்கு பிறகு காமராசர் 1952 முதல் ஓர் அரசியல்வாதி என்பதோடு விடுதலை போராட்ட வீரர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரர் ஆவார். அரசியலில் ஒரு மாசிலா மாணிக்கமாக திகழ்ந்த கர்ம வீரர் காமராசர் அவர்கள் குமாரசாமி காமாட்சி என்ற இயற்பெயரோடு 1903 ஜூலை மாதத்தில் 15ஆம் நாளில் இத்தமிழக மண்ணில் தோன்றினார். இவர் 1920களில் இந்திய விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். இச்செயற்பாடுகள் காரணமாக ஆங்கில அரசால் பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். 1937இல் காமராசர் சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1942இல் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். 1954 வரை இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார். பின்னர் ஏப்ரல் 1954இல் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியை ஏற்றார். ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த இவர் மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் ஏழைகள், பின்தங்கியவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றினார். குழந்தைகளுக்கு இலவச கல்வி தந்ததோடு அவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். இவர் தமிழகத்தில் கல்வியை மேம்படுத்துவதில் ஆற்றிய பங்கின் காரணமாக கல்வி தந்தை என்று பரவலாக அறியப்படுகிறார். 1964 முதல் 1967 வரை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக பணியாற்றினார். அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோர் இந்திய தலைமை அமைச்சர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார். இதன் காரணமாக 1960களின் இந்திய அரசியலில் இவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் இவர் நிறுவன காங்கிரஸ் கட்சியின் நிறுவனராகவும் தலைவராகவும் இருந்தார். காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இவர் கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் என்று பலவாறு புகழப்படுகிறார். காமராசரின் மறைவுக்கு பின் 1976இல் இந்திய அரசு இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை வழங்கி சிறப்பித்தது. மேலும் அரசியலில் இவரது தனித்துவம் கருதி மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையம் தொடங்கி பல தெருக்களுக்கும் கட்டிடங்களுக்கும் காமராசர் பெயரை சூட்டி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசும் பெருந்தலைவர் காமராசர் கல்விக்கு ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்து அவரது பிறந்த நாளை பள்ளி குழந்தைகள் கொண்டாட வழிவகை செய்து சிறப்பித்துள்ளது என்பது அனைவருக்கும் பெருமை தரும் நிகழ்வாக உள்ளது. குழந்தைகளின் கல்வித்தரம் காப்போம், வலிமையான தேசம் அமைந்திட வழி செய்திடுவோம்.
தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.